இப்போலாம் பாருங்கள் அழகாக ட்ரெஸ் மாற்றி விட்டு கூரோமி ட்ரெஸ் வெரைட்டியாக எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரே நல்ல எல்லாத்தையும் காட்டிட்டேன். நைட் வியூ, மார்னிங் வியூ எல்லாமே சன்செட்டு ஆக அள்ளுது. செம்ம இருக்காது மேக்ஸிமம். ஆமாம் 200 மீட்டர்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 கணக்கான மரங்கள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்பா நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சைக்கிள் மிதிக்கிறதுலாம் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். அப்பா 2-3 ஆளுங்களை உள்ளே போட்டு போச்சிடலாம் உங்களுடைய உள்ளே வச்சு. அவ்வளோ பெருசாக இருக்குது. மக்களே இங்கே பாருங்க, நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இப்போ தியன்யுன் குவாங்ன்ற ஒரு இடத்துல தான் வந்திருக்கோம். தைவானில் இருக்குது இந்த இடம். இந்த இடம் வந்து டாம்சேன்ற ஒரு லொக்கேஷன் வந்து கொஞ்சம் பக்கம் இந்த ஏரியாவில் இருக்குது. பாருங்கள் செம்மையான ஒரு லொக்கேஷனு. இந்த இடத்துல இந்த கோயிலை பார்க்கறதுக்கு மட்டும் வரல. இந்த இடத்துல இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி பயங்கரமாக உள்ள நடக்க போகுது. என்னென்னா ஒரு அலங்காரமாக அப்படியே கொச்ச பூ இருக்கும் இல்லைங்களா. அந்த செடி பிளாசம் பார்க்கறதுக்குலாம் நிறைய பேர் இங்கே வருவாங்க. ஸ்ப்ரிங் சீசனில் இது வரும். அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் இந்தமாரி February இந்த மார்ச் இந்த வீனிங்கில் ஒரு 2 வாரம் கூட இருக்காது. மேக்ஸிமம் ஒரு 2 வாரம் 3 வாரம் கூட அந்த பூ இருக்காது. அதுக்குள்ளே பூட்ட ஆரம்பிச்சிடும். அது வளர்ந்து உடனே நீங்கள் அது போய் கரெக்டாக மலரும் போது எடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும். வியூ ஜப்பான்லாம் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுதான் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி வந்திருக்கேன். வாங்க போகுமா உள்ள போகும். நம்ம வந்து அப்படியே உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். கீழே அடிவாரத்துலேயே ஒரு டெம்பிள் இருக்குது, ஒரு கோயில். அந்த கோயிலை தாண்டி ஒரு 200 மீட்டர்ஸ் கூட இருக்காது மேக்ஸிமம். ஆமாம் 200 மீட்டர்ஸ் இருக்கும். ஐயோ பாருங்க கொந்தளிக்கிறான் தம்பி. அதான் இங்கே தான் மேலே போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போவோம். பாருங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஈவினிங் சன்செட் அப்போ எடுத்தால் செம்மையாக இருக்கும். அதனால தான் நம்ம கொஞ்சம் டிலே பண்ணி வந்திருக்கோம். அதனால் நம்ம வெயிட் பண்ணி உங்களுக்கு சன்செட்லாம் காட்ட போகிறோம் இன்றைக்கி. போன வருஷம் இல்லை அதுக்கு போன வருஷம் நினைக்கிறேன் வந்து ஏமாந்து போயிட்டோம். கரெக்டாக சன்செட் ஆகிற சமயம் வந்து திடீர்னு க்ளவுட் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிடுச்சு. ஒன்றுமே தெரில வியூவே. இங்கே பாருங்கள், இங்கேயே ஃபார்மில் வளர்க்குறதுலாம் எடுத்துகிட்டு வந்து சின்னதாக சந்தை மாதிரி போட்டு விற்கிறாங்க. இங்கேயே சின்னதாக நிறைய ஐட்டம்லாம் இல்லை, கம்மியாக தான் இருக்கலாம். சூப்பரில் ஆரஞ்சு எல்லாமே இருக்குது, கொஞ்சம் காயெல்லாம் இருக்குது. சரி மேலே போவோம். மேலே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கோயிலுக்கிட்ட போயிட்டு அங்கே போயிட்டா. இங்கே பாருங்க மக்களே, வந்துட்டோம். இப்படி நம்ம வந்த இடத்த பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் அதெல்லாம் ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. களைப்பாயிடுறாங்க எல்லாருமே. கிட்டத்தட்ட வரும்போது கொஞ்சம் மேடு ஏறுது. இதுக்கப்புறம் இன்னுமே மேடு ஏறும். அங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் தான் இருக்குது இன்னும் டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. இந்த இடத்துல இன்னும் அப்படி மேடு ஏறுது. 2 வழி இருக்குது. ஒன்று வந்து இந்த கோயிலை சுற்றி நீங்கள் இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். ஓகேங்களா. நம்ம இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த இது இருக்கும், பூக்கள்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம இந்த சைடு போவோம். ஓகேங்களா, வாங்க இங்கிட்டு போவோம். இங்கே பாருங்க தலைவன் அப்படியே சைக்கிள் மிதிச்சுட்டு போகிறாங்க. எப்பா நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சைக்கிள் மிதிக்கிறதுலாம் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். மிதிச்சுட்டு போகிறாங்க. ப்ரொஃபஷ்னல் போல் ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பார்த்தாலுமே அப்படி தான் இருக்குது. நம்ம இந்த சைடில் பார்த்திங்கன்னா கோயில் இருக்குது. இங்கே பாருங்கள் கோயில் இருக்கா. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் இது ரெஸ்ட் ரூமு. அதனால் பெண்கள் ஆண்கள் 2 பேருக்குமே தனித்தனியாக இருக்குது. இந்த சைடில் வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, இது கோயிலுக்கு மேலே போயிட்டு இங்கேருந்து வேணால் உங்களுக்கு காட்டிட்டு அப்புறம் மேலே போமா. சரி வாங்க கோயிலில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் வந்துட்டோம். மேலே வந்துட்டோன்னா இது ஒரு புத்த கோயில். நான் வந்து இதில் வந்து 4-5 அடுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள் 1 அடுக்கு 2 அடுக்கு 3 அடுக்கு 4 அடுக்கு 5 அடுக்கு 6 அடுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்மளால் கிளைம் பண்ண முடியும். ஆனால் ஒரு சில நாளில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க, அலௌட் இல்லைன்ற மாதிரி உள்ள. ஆனால் இது மேலே ஏறுறதே ஒரு மலை மேலே ஏறுற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் இருக்கும். பெரிய இது கோயில். இது உள்ளே போய்ட்டு காட்டுறேன் வாங்க. பாருங்க உள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மேளம் பாருங்கள். அப்பா 2-3 ஆளுங்களை உள்ளே போட்டு போச்சிடலாம் உங்களைய உள்ளே வச்சு. அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மாதிரி சாமி வந்து ஒரு ஃப்ளோர்லையுமே இருப்பாங்க. நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள் பெல்லு பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள். 3 பேரை உள்ளே வச்சிடலாம், அப்படி நிற்க வைக்கலாம். அவ்வளோ பெருசாக இருக்குது. இதோ மேலே போகிறதுக்கு வழி இருக்குது பாருங்கள். இது வழியாக நீங்கள் போகலாம், இல்லைனா அந்த சைடும் ஒரு வழி இருக்கும். 2 சைட்லையுமே நீங்கள் மேலே ஏறலாம் கீழே இறங்கலாம். அந்தமாரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இந்த சைடு தான் ஏறணும், இந்த சைடு தான் இறங்கணுன்ற மாதிரி 2 சைடுமே போகலாம். அப்புறம் தண்ணி கூட இங்கே இருக்குது, ட்ரிங்கிங் வாட்டரு. அங்கே குடிக்கிறாங்க பாருங்கள். எடுத்து நம்மளும் நம்ம பாட்டிலில் கொஞ்சம் ரொப்பிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இந்த கோயிலுக்கு அப்படியே பேக் சைடு வந்திருக்கோம். அப்படியே மேலே ஏறி இந்த சைடுக்கா லெஃப்ட்டுக்காக ஏறி அப்படியே நம்ம இன்னும் ஃபர்தராக அப்படியே போனோம்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலுமே தெரியும். அங்கே பாருங்கள் பிங்க் கலரில் அப்படியே கொட்டை அப்படியே இதுவாக இருக்கு பாருங்கள், கவராக இருக்கு பாருங்கள். அந்த இடம் தான். அந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக பஞ்சாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான மரங்கள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 100லாம் இருக்குமான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. சரி பார்ப்போம், உங்களுக்கு போயிட்டு காட்டுறேன், நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில். வாங்க போவோம். வந்துட்டோம் பாருங்கள், சூப்பர்ல. இந்த பேக்ரவுண்டில் தான் இதுமாரி ஃபுல்லாக வந்து உள்ளே கொச்சன்னு அடர்ந்து விழுந்துருக்கு உள்ள மரங்களாக. இந்த மரம் தான் செர்ரி பிளாசம், செம்மையாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க. ஏன்னா நம்ம ஊரில் இது மாதிரிலாம் இருக்கான்னு நான் ஒரு தடவை கூட பார்த்ததே கிடையாது. இங்கே வந்தோடனே எனக்குலாம் ஆச்சரியமாக இருந்தது. நான் ஜூம் போய் காட்டுறேன் பாருங்கள். எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி மரங்களாக இருக்குது. இந்த காடுகளுக்குள்ளே நம்ம வந்து எங்கே வேணாலும் போயிட்டு பிக்சர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃப்ரீ அட்மிஷன் தான், ஒருத்த பேர் தான் செலவு பண்ண வேணாம். அதனால் நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு மரமும் ஒரு கலரில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஷேட்ஸில். இதெல்லாம் பாருங்கள், இந்த மரத்தில் வந்து பூவெல்லாம் இதுவாகி உதிர ஆரம்பித்து இப்போ இலையே வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் இன்னும் ஒரு வாரம் கூட தாங்காது. நீங்கள் வந்தீங்கன்னா ஏமாற்றம் அடைச்சிருவீங்க. அதனால் கரெக்டாக டைம் பீரியடை பார்த்து நீங்கள் பிளான் பண்ணி வரணும். இந்த இடத்துல வரீங்கன்னா நான் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே அவசரப்பட்டு வந்து ஏமாந்துட்டு திருப்பியும் போனோம். இப்போ வந்து கரெக்டாக வந்ததுனால எப்படியோ கரெக்டாக எடுத்து காட்டணும் வச்சு. அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம். அப்படியே ஏறி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் எக்கச்சக்கமாக போஸ்ட் கொடுக்கறதுக்கு சூப்பரான லொக்கேஷன்லாம் இருக்கும். அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வந்துட்டோம். இங்கே ஒரு சின்னதாக அந்த மலைக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்கும். இங்கேருந்து தான் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க அந்த நைட் வியூ எடுக்கிறதுக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு இப்போவே காட்டுறேன். நைட் வியூவும் அப்படியே அடிச்சு பிடிச்சி அப்படியே எடுத்துடலாம். ஓகேங்களா, பாருங்கள். இந்த ஜப்பானீஸ் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அந்தமாரி ட்ரெடிஷ்னல் வேரிங்லாம் போட்டுட்டு நிறைய பேர் வருவாங்க. அவங்களாம் வந்தாங்கன்னா அப்படி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. சரி, அந்த பாப்பாக்கெல்லாம் பாருங்கள், அழகாக ட்ரெஸ் மாற்றி விட்டு குரோமி ட்ரெஸ்ஸு ஃபேமிலியாக அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்துட்டாங்க பிக்சர் எடுக்கிறதுக்கு. அந்த நாய்க்குட்டியை பாருங்கள், தூக்கி கட்டுறாரு. இங்கே பாருங்க, இளஞ்சோடிகள் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க ஜோடியா. இங்கே வந்து வயசான ஜோடி இவங்க. எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் வீக்கெண்டை வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறாங்க இயற்கையான ஒரு சூழலில் வந்து. ஆனால் நான் முதல்ல வரும்போது இதோட சூப்பராக இருந்துச்சு. நிறைய அடர்த்தியாக இருந்தது. கொச்சன்னு ஒன்றுமே தெரியாத அளவுக்கு அப்படியே பின்னாடி இருக்க பேக்ரவுண்டே உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் அடர்த்தியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொட்டிடுச்சானான்னு தெரில. நம்ம ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் வந்தோம். ஆனால் இதுக்குள்ளே ஆகிடுமான்றது எனக்கு டவுட்டு தான். இப்போவே இலையெல்லாம் தெரியுது பாருங்கலாம், பாருங்கள் இலையெல்லாம் தெரியுது.
இதோ இங்கே காட்டுறேன் பாருங்க. இது வந்து ப்ளம் பிளாசம்வாங்க, வெள்ளை கலர் பூ. அது வந்து நம்ம உங்களுக்கு முன்னாடி காட்டினது வந்து பிங்க் கலரு, இல்லை லைட் பிங்க்கு. இது வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். இது வந்து ப்ளம் பிளாசம். இதுவும் கரெக்டாக இந்த சீசனில் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிச்சு. இதுவும் கொச்சன்னு ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக இருக்கும். அதையும் நிறைய பேர் வந்து பிக்சர் எடுப்பாங்க. இது தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரத்தில் ஆயிரம் நினைக்கிறேன் ஃபுல்லாக. பாருங்க மல்லிகை பூ மாதிரி இருக்குல்ல, அங்கங்கே ஒன்று ஒன்றா இருக்குது. சூப்பரில் இங்கே பாருங்க, அப்படியே தலையும் வந்து சூரியன் அப்படியே கீழே இறங்கி அப்படியே ஆரஞ்சிஷாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் டைம் ஆக ஆக அந்த டெம்பிள்லாம் விளக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுங்க, இன்னும் ஒரு 15 to 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன் எல்லாமே க்ளீனாக. அப்படியே மேலே வந்தோன்னா பாருங்கள் எத்தனை பேர் வந்து சுற்றி நின்றுக்கிட்டு இருக்காங்கன்றதை பாருங்கள். இன்றைக்கி கூட்டம் கம்மி. நான்லாம் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வரும்போது இதை விட எக்கச்சக்கமான கூட்டம், நிற்க கூட இடம் இருக்காது. இன்றைக்கி ஓகே தான், அந்த அளவுக்கு பயங்கரமான கூட்டம்லாம் சொல்லலை. ஓகே பாருங்கள், எல்லாம் வளைச்சி நின்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்களே அப்படியே நம்ம கீழே இறங்கி வந்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபுல் வியூவை பாருங்கள், நைட் வியூ செம்மையாக இருக்குது. இது போதும் எனக்குன்ற மாதிரி இருக்குது. வெரைட்டியாக எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரே நல்ல எல்லாத்தையும் காட்டிட்டேன். நைட் வியூ, மார்னிங் வியூ, எல்லாமே சன்செட்டு ஆக அள்ளுது. செம்ம எக்கச்சக்க மக்கள் வந்து அங்கேருந்து முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கும்போது இந்த வியூவை பார்த்துட்டு இங்கேயும் ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க எல்லாருமே கட்டாயமாக. செம்ம